بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: منها أربعة حرم ذلك دين القيم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்யும். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் ஆகுவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரியினுடைய புது வருடத்தில் முதல் மாதத்தில் நாம் இருக்கிறோம். 1447 ஆண்டு ஹிஜ்ரி முதல் மாதம் முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம் என்பது சிறப்புக்குரிய மாதம். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்பதாக சொல்லுவார்கள். அவ்வளவு சிறப்பு மிகுந்த மாதம் இந்த முஹர்ரம் உடைய மாதம். முஹர்ரம் மாதம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து, முதல் மனிதரின் காலத்திலிருந்து இறுதி இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை அனைத்து நபிமார்களாலும் கொண்டாடப்பட்ட மாதமாக இதை பார்க்கப்படுகிறது. கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக இந்த மாதத்தை பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தில் ஏன் இவ்வளவு விசேஷம் என்றால், அந்த மாதத்திலே ஆஷூரா தினம் என்று ஒரு தினம் உண்டு. ஆஷூரா தினத்தில் அனுசரிக்கப்பட வேண்டிய இபாதத்துக்கள், ஆஷூராவுடைய தினத்தில் கைவிடப்பட வேண்டிய அனாச்சாரங்கள், இது இரண்டையும் இந்த முஸ்லிம் சமூகம் கவனித்து மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய தருணம். இன்னைக்கு பிற 8, நாளைக்கு சனி பிற 9, ஞாயிறு பிற 10. இந்த வருடத்தினுடைய ஆஷூராவுடைய தினம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு வைக்கிறது ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அதாவது ரமதான் மாசம் 30 நாள் அல்லது 29 நாள் பரந்து நோன்பு இல்லையா? இந்த ரமதானுக்கு முன்னே நபி அவர்கள் பருதாக கடைபிடித்து வந்த நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு. தான் மட்டும் கடைபிடிக்கிற தன் சமூகத்தையும் அன்னைக்கு தினத்துல நோன்பு வைக்கணும்னு வலியுறுத்தி சொன்னாங்க. முதல்ல கடமையானது ஆஷூரா தினத்துல பருந்துன்னு ஒரு நோன்பு. அதன் பிறகு மாதத்தில் 3 நோன்பு என்பது நபி அவர்களுக்கு கடமையாக மாறியது. அதன் பிறகு ஃபர்து என்பது ரமதான் மாதமாக மாறியது. ஒரு நோன்பு, 3 நோன்பு,
பிறகுதான் 30 நோன்பு அப்படின்னு பரல அந்தஸ்துக்கு வந்துச்சு. ஆஷூராவுடைய நோம்புடைய சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். முஸ்லிமிலும் அபூதாவுதிலும் நபிமொழி பதிவு செய்யப்படும். அஃலது சியாமி பஅத ரமதான், ரமலானுக்கு அடுத்து சிறப்பான நோம்பு ஒன்று இருக்குன்னு சொன்னா ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படக்கூடிய ஆஷூரா நோம்பு தான். அப்போ ஆரம்பத்துல பர்லா இருந்து பிற சுன்னத்தாக மாற்றப்பட்டது, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக மாற்றப்பட்டிருக்கு. ரமதானுக்கு அடுத்த அந்தஸ்து நோன்புல ஆஷூராடைய நோன்பு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூரா நோன்பு, முஹர்ரம் நோன்பு நிறைய சிறப்பு அப்படி இப்படின்னு நிறைய சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, ஆஷூரா நோன்பு வச்சா என்ன கூலி கிடைக்கும்? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்துல் மாதியா, கடந்த காலத்தின் சிறுபாவங்களுக்கான பரிகாரமாக ஆஷூராடைய நோன்பு அமைகிறது. அப்போ சென்ற ஆஷூரால இந்த ஆஷூரா வர, அதாவது சென்ற முஹர்ரத்திலிருந்து இந்த முஹர்ரம் வர நாம செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள், சில நேரங்கள்ல நாம செஞ்ச பெரிய பாவத்தை விட மோசமானதுதான் சின்ன பாவம். சின்ன பாவத்தை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. பெரிய பாவத்தை கூட அப்படியே விரல் விட்டு ஓரளவுக்கு எண்ணிடலாம். சின்ன பாவத்தை பாமரனில் இருந்து ஆலிம்கள் வரை எண்ண முடியாது. அவ்வளவு பாவங்கள் இருக்கு சின்ன பாவம். அந்த சின்ன பாவத்திற்கெல்லாம் பரிகாரம் வேணுமா இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் முடிவு பண்ணி ஆஷூராவுடைய நோன்பை ஏற்பாடு செய்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்றாங்க, ஆஷூராவுடைய நோன்பு கடந்த ஒரு வருடத்தின் சிறுபாவங்களுக்கான பரிகாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருவது. அல்லாஹ் முஹர்ரம் மாசத்தை உயர்வாக குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான். மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், மாதங்கள் 12. அந்த 12 மாதங்களிலே சிறந்த மாதங்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதங்கள் 4 அப்படிங்கிறான் அல்லாஹ். அந்த 4 மாதத்துல முதல் மாதமாக வர்றது முஹர்ரம். முஹர்ரம் மாதம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதம். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இந்த மார்க்கம் தான் நேரான மார்க்கம், இஸ்லாம் தான் நேரான மார்க்கம். மற்ற நிறைய இருக்கு மதங்கள் பேரில, சமயங்கள் பேரில, அதுவெல்லாம் அவ்வளவு சிறப்பல்ல, அதெல்லாம் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம். இந்த இஸ்லாம் இருக்கு, இதையெல்லாம் சொல்லி தருது. இந்த மாதம் இந்த மார்க்கம் தான் மிக நேர்த்தியான நேரான மார்க்கம் என்று அல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி சொல்றானே குர்ஆன்ல. அப்போ இந்த ஆஷூராவுடைய தினம், இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வினுடைய பார்வையிலே மிகுந்த கண்ணியமான மாதம். இந்த மாதத்துல நாமளும் கண்ணியம் கொடுத்து கண்ணியம் காப்பாற்றணும். எந்த அளவுன்னு கேட்டா, அதாவது முஸ்லிம்ல நபிமொழி வருது, ஆஷூரா தினத்துல நாங்கள்லாம் நோன்பு இருப்போம். நபி தோழர்கள் பல பேர் சொல்றாங்க, ஆஷூரா தினத்துல நாங்கள்லாம் நோன்பு இருப்போம். நாங்க மட்டும் இல்லை, எங்க வீட்டு சின்ன பிள்ளைங்களை கூட நோன்பு இருக்க வைப்போம். சின்ன பிள்ளைங்கன்னு சொன்னா இந்த பால்குடி வயசை தாண்டினோன பிள்ளைங்க இருக்கும்ல, அந்த பிள்ளைங்க பால்குடி வயசை தாண்டினோட அந்த பிள்ளைங்களை கூட ஒரு 3, 4, 5 இந்த வயசு பிள்ளைங்களை கூட நாங்க நோன்பு இருக்க வைப்போம். சகருக்கு சாப்பாடை கொடுத்துருவோம். அந்த குழந்தைங்க எல்லாம் பசி எடுத்து பசியில அழுக ஆரம்பிச்சுட்டா, அந்த பிள்ளைங்களுடைய பசியை மறக்கடிக்கிற மாதிரி கம்பளியால் ஆன சின்ன சின்ன பொம்மைகளை, விளையாட்டு பொருள்களை செஞ்சு வச்சிருப்போம். அதை நாங்க கொடுத்து பிள்ளைகளுடைய பசியிலிருந்து கவனத்தை விளையாட்டின் பக்கம் திரும்புவோம். இஃப்தார் நேரம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு பசி எடுக்காத அளவுக்கு விளையாட்டுல திருப்பி விடுவோம் அப்படின்னு நபித்தோழர்கள் பலரும் சொல்லுகிறார்கள். என்றால் இந்த நோன்பு எவ்வளவு முக்கியமானது. பெரியவங்க மட்டும் வைக்கல, நபிமார்கள் மட்டும் வைக்கல, சின்ன சின்ன பசி உணர்வோடு இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க உட்பட இந்த நோன்பை வச்சிருக்காங்கன்னா இந்த நோன்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நாம இங்க ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கும். அப்ப நாமளும் நோன்பு வைக்கிறோம், நம்ம வீட்டு பிள்ளைங்களையும் நோன்பு வைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கணும்.
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க, வயசு மூத்தவங்க, நம்ம குடும்பத்தார்கள், யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ, அது நம்ம சொந்த பந்தத்தில் இருந்தாலும் சரிதான், ஆஷூரா தினத்தில் நோன்பு வைக்கிறதுக்கு நாம ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு நோன்பு வைக்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கறது வழி. அதாவது ஒரு அழகான இபாதத்துன்னு மார்க்கம் சொல்றது. பயணத்துல போனா ஃபர்லான நோன்பு கூட விடலாம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சட்டம் சொல்றான். ஃபர்லான நோன்பு நீங்க பயணத்துல இருக்கிறீங்க, திடீர்னு நீங்க ஒரு கம்பெனி, ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, உங்க கம்பெனில இருந்து உடனே ரமதான் மாதத்துல நீ உடனே ஐரோப்பாவுக்கு புறப்படுங்கிறான், அமெரிக்கா மாநாட்டுக்கு புறப்படுங்கிறான். அதாவது கிட்டத்தட்ட 30-35 மணி நேரம் பயணங்கள் எல்லாம் இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட நாட்டுக்கு பயணம் பண்ணுங்கிறான். அது ரொம்ப கஷ்டம். சகரு உணவு, சாப்பாடு, அது இதுல ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த பயணத்துல ரமதான் மாதம் ஆயிருந்தா நோன்பை விட்டுடலாம், பிறகு கலா பண்ணிக்கலாம், இவர் மேல தப்பு இல்லை, எந்த குற்ற பரிகாரம் இல்லை, இது எல்லாம் குர்ஆனே சொல்லுது. அப்ப ரமதான் மாதத்தை கூட அந்த ரமலான் மாதத்திலே பயணத்தில் இருந்தால் விடலாம் என்று இருக்கிறது, அவ்வளவு வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஆஷூராவுடைய நோன்பு அப்படி இல்லை, அதை விட கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. எப்படின்னு கேட்டா, இமாம் இப்னு ஸுஹ்ரி இருக்காங்களே, அவங்க தான் ஹதீஸ் கிதாபா ஆரம்ப காலத்துல தொகுத்த மேதை. அதுக்கு முன்னாடி கித்தாபு வடிகளை யாரும் தொகுக்கல. இமாம் இந்த ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் காலத்துல அவர் உத்தரவு போட்டு இவங்க தான் தொகுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட ஹதீசுத்தருடைய மேதையாக இருந்த இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் பயணம் போனாங்கன்னா ரமதான் மாதமா இருந்தா நோன்பு விட்டுருவாங்க. ஆனா அந்த முஹர்ரம் மாசத்துல பயணம் போனாங்கன்னா ஆஷூரா தினம் வந்துச்சுன்னா நோன்பு விட மாட்டாங்க. அவங்க மாணவர்கள் கேட்பாங்க, என்னங்க ரமதான் மாசத்திலேயே நோன்பு விட்டுறீங்க, இந்த முஹர்ரம் மாசத்துல ஆஷூரா தினத்துல நோன்பை விடாம பிடிமாதமா அந்த நோன்பை வைக்கிறீங்களே, என்ன விஷயம்? அப்போ இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, இன்ன ரமதான லஹு இத்தத் மின் அய்யாமின் உஹர், ரமலான் மாதத்தை விட்டா கலா பண்றதுக்கு மீதி 11 மாதம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான், ஆஷூரா தஃபூது, ஆஷூரா தப்பி போச்சுன்னா அப்படி ஒரு பரிகாரம் இருக்கா? கிடையாதுல்ல. ரமலானை விட்டால் கூட பரிகாரம் உண்டு, ஆனால் ஆஷூராவை விட்டால் பரிகாரம் இல்லையே, அதனால நான் விட முடியாது அப்படின்னு இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் பயணத்தில் கூட கஷ்டமாக இருக்கும் போது கூட அவர்கள் இந்த நோன்பை விடாமல் கடைபிடித்து வந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் மட்டும் வச்சாங்கன்னு அர்த்தம் இல்லை. மக்காவோட அன்னைக்கு இருந்த இணை வைப்பாளர்கள் குறைஷிகள் கூட இந்த ஆஷூரா நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடியில இருந்து நபீனா என்னானே தெரியாத சமூகம், குர்ஆனா என்னானே தெரியாத சமூகம், அல்லாஹ்வை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அல்லாஹ் ஒரு பெரிய கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கடுத்து சின்ன சின்ன கடவுள்கள் பல ஷிர்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க கூட அறியாமை காலத்தில் ஆஷூரா நோன்பை வருடம் தொடர்ந்து வைத்தார்கள் என்பதாக மிக தெளிவான நபிமொழி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவோட நோன்பு வச்சிருந்தாங்க, மதீனாவுக்குள்ள வந்தாங்க. அங்க இருந்த வேதக்காரர்கள் யூதர்கள் நோன்பு வச்சாங்க ஆஷூரா தினத்துல. ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்கன்னா அவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க, நோன்பு வச்சாங்க. இவங்க வந்தா இந்த யூதர்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அந்த நோன்பு வச்ச அந்த யூதர்கள்ட்ட போய் கேட்டாங்க, மஹாதல் யௌம் அல்லதி தஸூமுனஹு, இந்த குறிப்பிட்ட இந்த தினத்துல நீங்க வேதக்காரர்களை நோன்பு வைக்கிறீங்களே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த நாள் என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுதாங்கிறதுக்காக கேட்டான் அந்த யூதக்காரர்கள்ட்ட. அப்ப அந்த யூதக்காரர்கள் சொன்னாங்க, யூதர்கள் இன்னைக்கு எங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான், அவர் மூலமாக யூதனாக இருந்த யூத கூட்டம் எங்களுக்கு அல்லாஹ் ஃபிரௌனிடத்திலிருந்து நெடுங்காலம் நாங்கள் அகப்பட்டு கொண்டதிலிருந்து விடுதலை தந்தான். அதனால எங்க தலைவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு நன்றியின் வெளிப்பாடாக நோன்பு வைத்தார்கள், எங்களையும் நோன்பு வைக்க சொல்லிவிட்டு போனார்கள். அந்த நன்றியின் வெளிப்பாடாக நாங்களும் இன்னைக்கு நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்சாங்க, சொன்னாங்க, நாங்க நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா.
அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமா சொன்னாங்க, ஃபநஹனு அஹக்கு அவுலா பி மூஸா மின்கும். அட உங்களை விட மூசா நபிக்கு நாங்க தான்ப்பா நெருக்கமான ஆளு, அதனால நாங்களும் நோன்பு வச்சுக்கிட்டு வருவோம்ப்பா அப்படின்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அப்படின்னு நெருக்கம்னு கேட்டா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க தலைவருன்றீங்கல்ல, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சும்மாவா விட்டீங்க? அவர் வாழ்நாள்ல மௌத்தா போறவரே அவருக்கு வறுத்தெடுத்தீங்கப்பா, அவர் சொன்னதுக்கெல்லாம் மாற்றமா செஞ்சீங்கப்பா, எவ்வளவோ அட்டூழியம் எல்லாம் பண்ணீங்கப்பா, இந்த ஒன்றை மட்டும்தான் கடைபிடிக்கிறீங்க. மூசா சொன்னாருன்னு கேட்டா, மூசா எவ்வளவோ நல்லதையெல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டீங்களே. ஆனா நாங்க அப்படி இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதையும் அவர்கள் எதையெல்லாம் நல்லது என்றார்களோ அதையும் நாங்கள் கடைபிடித்து வருகிறோம், அதனால உங்களை விட நாங்க தான் மூசாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நோன்பு வைக்கிறத அங்கேயும் தொடர்ந்தாங்கன்னு வரும். மதீனாவுல தொடர்ந்து நோன்பு வச்சாங்க. ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கமா யூதர்களோட பழகி நல்ல எண்ணத்தை உண்டாக்கலாம்னு முயற்சி பண்ணாங்க. யூதர்கள் எல்லாம் முஸ்லிம்களை ஆக்கிடலாம்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த யூதன் அவன் குற்ற பரம்பரையில் வந்தவனா இல்லையா, அதனுடைய குணம் மாறவே மாறல. நாய் வாழ நிமித்த முடியுமா அந்த மாதிரி யூதனுடைய குணத்தை அவன் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்ல, கியாமத்து வரைக்கும் அவன் குணத்தை மாற்றவே முடியாது. எத்தனை நபிமார்கள் வந்தாலும் எத்தனை நல்லவர்கள் எடுத்து சொன்னாலும் அவன் குணத்தை மாற்றவே முடியாது. அப்படி இருந்ததுனால ரசூலுல்லாஹ் எவ்வளவோ நெருங்க பார்த்தாங்க அவனோட, அவன் நெருங்கல. இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தொந்தரவு கொடுத்தான், நிறைய பிரச்சனையை உருவாக்கினான். ரசூலுல்லாஹ்வுக்கு வெறுத்து போச்சு. வெறுத்து போன பிறகு முஸ்லிம் சமூகத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காரிஃபுல் யஹூத், இனிமே உங்க வாழ்நாள்ல யூதனுக்கு எல்லா நிலையிலும் மாற்றம் செய்யுங்கன்னு சொன்னான். எல்லா நிலையிலும் மாற்றம் செய்யுங்க, அவன் நம்மளோட ஒத்து போற மாதிரிலாம் தெரியல, அவன் எதை செஞ்சாலும் அதுக்கு மாற்றமா செய்யுங்கன்றான். அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்களா. ஆஷூராவுடைய தினம் ஒரு தினம் வந்துச்சு, ஒரு வருஷம் ஆஷூரா தினம். சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் காலிஃபுல் யஹூதுன்னு சொன்னீங்க, யூதருக்கு மாற்றம் செய்யணும்னு சொன்னீங்க, ஆஷூரா தினம் வருது, அவனும் நோன்பு வைக்கிறான், நீங்களும் நோன்பு வைக்கிறீங்க, அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க, அவனுக்கு எப்படி மாற்றம் செய்யறது? அவனை மாதிரியே நாமும் நோன்பு வச்சுக்கிட்டு வர்றமே, அவன் நம்மளை பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டானே, எப்படி அப்படின்னு கேட்ட பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, அதாவது மௌத்தா போறதுக்கு முதல் வருடத்துல அப்பதான் சொன்னாங்க, லயின் பகீது இலா காபிலி, அடுத்த வருடம் நான் உசுரா இருந்தேன்னா நான் 9 நாளும் நோன்பு வச்சு அந்த யூதருக்கு மாற்றம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் 10வது நாள் மட்டும் நோன்பு வைக்கிறான். நான் அவனுக்கு மாற்றம் செய்வதற்காக நோன்பு விட போறதில்லை, 9, 10 நோன்பு வைப்பேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் 1 வைக்கிறான், நான் 2 வைப்பேன், அவன் 1 வைக்கிறான், நான் 2 வைப்பேன், பிற 9, பிற 10 நோன்பு வைப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர அடுத்த வரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அடுத்த வருஷம் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த லாஸ்ட் வருஷத்துல கேள்வி கேட்ட பொழுது ஒருவேளை சஹாபாக்கள் 8வது வருஷம் 7வது வருஷத்துல கேட்டு இருந்தா ரசூலுல்லாஹ் 9வது நோன்பையும் நோற்று வழிகாட்டி இருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன வருஷத்துல சஹாபாக்கள் கேட்டதால அடுத்த வருஷம் இருந்தா 9, 10 நோன்பு வைப்பேன். முஸ்னத் அஹ்மதுல தர்கீபுல இப்படி ஒரு ஹதீஸ் வருது, அதாவது 9, 10 வைப்பேன், அப்படி இல்லைன்னு சொன்னா 10, 11 நோன்பு, எப்படியாவது ஒரு நோன்பு இல்ல 2 நோன்பு வச்சாலும் அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யும். யூதன் 10வது மட்டும்தான் வைப்பான், அதுக்கு மேல வைக்கவே மாட்டான். 1, 9, 10 வைக்கணும் அல்லது 10, 11 வைக்கணும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோமா இல்லையா? அப்போ யூதர்களுடைய எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு இபாதத்தும் நம்மளோட ஒத்து போகவே கூடாது. ஒரு நேரத்துல நாம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம், யூதர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு காரியங்களில் மாறுபட்டார்கள் என்பதாக. அது ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய ஹதீஸுகளை மட்டும் தொகுத்தா பல 100 ஹதீஸும் வரும். யூதர்களுக்கு இந்த இடத்துல மாற்றம் பண்ணு, அந்த இடத்துல மாற்றம் பண்ணு, அந்த இடத்துல செய்யாத, இந்த இடத்துல செய்யாத அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மாற்றங்களை சொல்லி தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றாங்கல்ல இந்த ஆஷூராவுடைய நோன்பு, ஏன் அப்படி என்ன அந்த ஆஷூராவுடைய சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, தஃசீர் துர்ருல் மன்சூர் மாதிரி, அதே மாதிரி பைஹக்கி நூல்கள்ல நிறைய நூல்கள்ல இப்படி ஒரு செய்தியை பதிவு செஞ்சு வச்சிருக்கான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, யௌமு ஆஷூரா யௌமுன் கானத் தஸூமுல் அன்பியா. ஆஷூராவுடைய தினத்துல பல நபிமார்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஃபஸூமுஹு அன்தும், அதனால் நீங்களும் நோன்பு வையுங்கள். அந்த நாளில் பல நபிமார்கள் நோன்பு வைத்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல ஒரு சின்ன பிழை தவறு செஞ்சான். அதுக்கு பாவம் மன்னிப்பு துனியாவில வந்து தேடினாங்க, நீண்ட காலம் தேடினாங்க. அல்லாஹ் அதை எப்ப ஓகே பண்ணான், இந்த தௌபாவை எப்ப ஏற்றுக்கொண்டான்? ஆஷூராவுடைய தினத்துலதான் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்கள், அதாவது பல மாதங்கள் தண்ணீரிலே மிதந்தார்களே, அவர்கள் இரண்டாவது பூமியிலே கால் வைத்தது ஆஷூராவுடைய தினம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனிடத்திலிருந்து வெற்றியை தந்தது ஆஷூரா உடைய தினம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் பெரும் பாவத்தை பண்ணி தண்டனை இறங்க போகிறது என்று எதிர்பார்த்து இருக்கும் போது தௌபா செய்தார்களே, அந்த நாள் ஆஷூராவுடைய தினம். அல்லாஹ் குர்ஆன்ல பல சமூகத்தை அழிச்சதை சொல்றான். தண்டனை வந்துருச்சுன்னா இறங்கிரும், அது டிலே பண்றதே இல்லை. அல்லாஹ் ஒரே ஒரு சமூகத்துக்கு மட்டும்தாங்க தண்டனை இறக்க முடிவு பண்ணி எல்லாம் ரெடியா ஆயிடுச்சு. அவன் தௌபா கரெக்டா பண்ணான் பாருங்க, அந்த இடத்துல அல்லாஹ் தூக்கி போட்டான், வேண்டாம்னு விட்டான். ஒரே ஒரு சமூகம் தான், அதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமூகம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் அதாவது தண்டனை கண்ணால் பார்த்த பிறகு தௌபா பண்ணான் பாருங்க, அவன் மட்டும்தான். அதுவும் ஆஷூரா தினத்துல அழுதான்ல, ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு, பிள்ளைகள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு, அந்த 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 ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு, இறைவா இறைக்கிறாதே நாங்க தௌபா பண்ணிடுறோம்னு அழுதானே, அந்த அழுத தினம் ஆஷூராவுடைய தினம். ஆஷூரா தினத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் அழுததால் அவர்கள் தப்பித்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுவை கொலை செய்ய முயற்சி பண்ணினார்களா இல்லையா? அவர்கள் செய்த பெரும் பாவத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆஷூராவுடைய தினம் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக வந்தபோது, இறைவா என் மற்ற பிள்ளைகளை மன்னிப்பாயா என்று அழுதார்களே, அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த பெரும்பாவம் செய்தவர்களை எல்லாம் மன்னித்தானா இல்லையா? அது எல்லாம் ஆஷூராவுடைய தினம், அதுவெல்லாம் ஆஷூராவுடைய தினம். இப்படி எண்ணிலடங்கா நபிமார்களுக்கு வெற்றியை தந்ததால் என்னவோ அந்த நபிமார்கள் அனைவரும் ஆஷூரா தினத்திலே நன்றியின் வெளிப்பாடாக நோன்பு பிடித்தார்கள். அப்படின்னா என்ன தெரியுங்களா? இதுல மற்றொரு செய்தி நமக்கு, பெரும்பாவத்தை யாரேனும் பண்ணி இருந்தா ஆஷூரா தினத்துல அல்லாட்ட அழுது கேட்டு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். உங்களுக்கு ஏதேனும் பெருநோய் கண்டிருந்தா, தீர்க்க முடியாத நோய், மருத்துவர்கள் கைவிட்ட நோய், பெரும் பெரும் பிரச்சனைக்கு ஆளான நோய் இருந்தால் ஆஷூரா தினத்துல நிறைய நேரம் உட்கார்ந்து அழ வேண்டியதான் அல்லாட்ட. எல்லாம் அந்த நோய் வந்துருச்சு, நோக்காடு வந்துருச்சு, சிரமப்படுறேன், எனக்கு ஷிஃபாவை கொடுன்னு அல்லாட்ட அழுதா ஆஷூரா தினத்தின் பரக்கத்தால் நோய் விலகுவதற்கு காரணமாக அவை. உங்களோட வியாபாரத்திலே பெரும் நஷ்டங்களை சந்தித்தீர்களா? இறைவா பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, பெரிய கடனாளி ஆயிட்டேன் அப்படின்னு அல்லாட்ட அழுத ஆஷூரா தினத்துல கூடிய பிறவி கடன் அடைக்கப்பட்டு செல்வச்சிவானாக நீங்கள் மாறலாம். எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, பிள்ளை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, ஏறாத மருத்துவமனை இல்லை, சாப்பிடாத மாத்திரை மருந்துகள் இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு, உடம்புல ஒண்ணுமே இல்லைங்கிறான். டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு குழந்தை மட்டும் இல்லை. அப்படியா? ஆஷூரா தினம் எதிர்நோக்கி வருகிறது. அந்த தினத்திலே நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், உங்களுடைய நீண்ட கால ஹாஜத்துக்கு நிறைவேறும். அதே போல உங்கள் வீட்டு பெண்மணிகள் மாதமாக கர்ப்பமாக இருக்கிறார்களா, சாலிகான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமா, சுகப்பிரசவம் வேண்டுமா, அவர்களுடைய பிரசவ காலம் லேசாக வேண்டுமா, எதிர்வருகிறது ஆஷூரா. அந்த ஆஷூரா தினத்தில் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடுங்கள். ஆஷூரா தினத்திலே கேட்காத எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஆனா ஹராம மட்டும் கேட்கக்கூடாது, எவனாவது கெட்டு போகவும் கேட்கக்கூடாது. அவன் பெரிய ஆளா வந்துகிட்டு இருக்கான், அல்லா அவர் இல்லாமல் ஆகு அப்படி கேட்கக்கூடாது. எப்படி நமக்கு பிடிக்காத பெரிய பேர், எங்க மாமா, எங்க மச்சான், எங்க சந்தான், பக்கத்து வீட்டுக்கார அம்மா, இவன் பெரிய ஆளாயிட்டு இருக்கான், ஆஷூரா தினத்துல அஜர்த்து எதை கேட்டாலும் சரின்றாரு, அப்ப உட்காந்து கேட்போம். அதெல்லாம் அல்லாஹ் கபூல் ஆக மாட்டான், அதெல்லாம் கபூல் ஆக மாட்டான். எப்படி
பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தம் பந்தம் பெரிய குடிகாரனா இருக்கிறான், அப்படி கேட்கலாம், யா அல்லாஹ் பெரிய குடிகாரனா இருக்கிறான், அவனை திருத்துவாயாக, அவன் உள்ளத்தை மாற்றுவாயாக. இப்படி பெரும் பாவிகள் உள்ளங்கள் மாற்றம் அடைய ஆஷூரா தினத்தை பயன்படுத்த வேண்டும். ஆஷூராங்கிறது கிடைக்காத பொக்கிஷம். வருடத்திற்கு ஒரு நாள் தான். ரமதானாவது 30 நாள் கிடைக்குது இல்ல, ஆனா ஆஷூரா ஒரே நாள் தான். வேகமா வந்துட்டு வேகமா ஓடி போயிடும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் மார்க்க அறிஞர் சொன்னாங்க, ஆஷூரா கிடைக்கும் மட்டும் பாவம் பண்ணிடாதே, அது பெரிய பாவமா பதிவு செஞ்சிடலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஆஷூரா தினத்தினுடைய உடல் உறுப்புகளை பேணு, தானம் தர்மம் கொடு, நிறைய இபாதத்து செய்ய. அது புனிதமான நாள், பல நபிமார்களுக்கு வெற்றி தந்த நாள், பல இன்னலைகளை தூரப்படுத்துற நாள். அந்த நாள்ல எதை வேளானாலும் ஹலாலானதை கேட்கலாம். இப்படி நிறைய பட்டியலை இப்ப நமக்கு பிரிச்சு தர்றாங்க மார்க்க அறிஞர்கள். அவ்வளவு சிறப்பான நாள் ஆஷூராடைய நாள். அதனால இந்த ஆஷூரா தினத்துல அதிகமாக இபாதத்தில், குறிப்பாக நோன்பு வைப்பதில் நாமும் நம் மனைவிகளும் நம் பிள்ளைகளும் எல்லாரும் நோன்பு வைக்க முயற்சி செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அடுத்து சொல்லுவாங்க, முஸ்னத் அஹ்மதுல, பைஹக்கில, தபரானியில, தர்கீபுல, இப்படி எல்லா நூல்லையும் இந்த செய்தி பதிவு செய்யப்படும். மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி யௌமுல் ஆஷூரா, யாரு ஆஷூரா தினத்துல தன் குடும்பத்தாருக்காக தாராளமாக செலவு செய்வாரோ, அதாவது நோன்பு வைக்கிறதுக்கு, இஃப்தாருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கு அவனுடைய ஆஷூரா தினத்துல போய் புதுசா பர்ச்சேஸ் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல, தப்பா விளங்கிக்கப்படாது. குடும்பத்திற்காக யார் தாராளமாக ஆஷூரா தினத்திலே அவர் விசாலமாக செலவு செய்வாரோ, வஸ்ஸஅல்லாஹு அலைஹி ஸாயிரி ஸனத்திஹி, அந்த வருடம் முழுக்க அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரக்கத்தான பொருளாதாரத்தை தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்ப பரக்கத்தா செலவு செய்யுங்கிறதுக்காக கொண்டாட்டிக்கு நகை வாங்க போறது, புது ட்ரெஸ் வாங்க போறது, இருக்கு தேவையில்லாததெல்லாம் போய் வீட்டுல வாங்கி குமிக்கிறது அப்படின்னு அர்த்தமா நினைச்சுக்க கூடாது. பொம்பளைங்கிட்ட பரக்கத்தா செலவு செய்யணும் புருஷன்னு சொல்லிட்டா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் பேசுவாங்க. அஜர்த்து பயான்ல பரக்கத்தா செலவு சொன்னார், வாங்க கையை பிடிங்க, இந்த அந்த ஏடிஎம் கார்டெல்லாம் எடுங்க, போய் முடிஞ்ச வரைக்கும் ஸ்வைப் பண்ணி செலவழிச்சிட்டு வந்துருவோம், அப்படி எல்லாம் அர்த்தம், அப்படி எல்லாம் அர்த்தம். அதன் கீழாலே விளக்கங்களை சொல்கிறார்கள். அதாவது ஹலாலான முறையில பரக்கத்தா நோன்பு வைக்கிறதுக்கு, தானம் தர்மம், அது இது அப்படி ஏதேனும் ஒரு பரக்கத்தா செலவு செஞ்சா வருடம் முழுக்க ஒரு நாள் செலவு மீதியும் இல்ல 30, அதாவது 364 நாளும் வரவாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த நபிமொழியை சும்மா கடந்து போகலங்க நம்ம முன்னோர்கள். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, இந்த நபிமொழியை நான் அமல் செஞ்சு பார்த்தேன், ஜர்ரப்னாஹு ஃபவஜத்னாஹு ஸஹீஹன், எங்கள் வாழ்நாளில இந்த நபிமொழியின் பிரகாரம் ஆஷூரா தினத்திலே நாங்கள் எங்கள் குடும்பத்தாருக்கு பரக்கத்தாக செலவு செய்தோம். அந்த வருடம் முழுக்க அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்தாக எங்களுக்கு கிடைத்ததை நாங்கள் அனுபவித்தோம். ஜர்ரப்னாஹு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நபிமொழியை நாங்கள் அனுபவசாலி அப்படிங்கிறான். அனுபவசாலிய அனுபவிச்சதை சொல்றோம் அப்படின்னு ஜாபீர் ரலியல்லாஹு சொல்றான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய தலைமையான ஆசிரியர் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்களே, நாங்க இதை அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லி, கது ஜர்ரப்னாஹு முந்து 50 சனத்தன் வ 60, என் வாழ்நாளிலே நான் 50 அல்லது 60 வருடங்கள் இதை நான் அனுபவித்திருக்கிறேன். ஃபமா ரஐனாஹு இல்லா கைரன், இந்த நபிமொழியை நான் செஞ்சேன் சுமார் 50 to 60 வருடம் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணினேன். அந்த 60 வருட காலங்களும் வருடம் முழுக்க செழிப்பாக நாங்கள் இருந்தோம். இது மாதிரி 1-2 பேர் இல்லைங்க, நபிமொழியை அறிவிக்கக்கூடிய நபி தோழர்கள், அதன் பிறகு வந்த தாபிஈன்கள், தாபிஈன்கள், அதே போல அதாவது ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், 40 சனத்தன் 40 வருடம் இந்த நபிமொழியை அமல் செஞ்சிருக்கேன், 40 வருடம் நான் அனுபவிச்சிருக்கேன், வருடம் முழுக்கும் சலாமத்தாக என்னால் வாழ முடிந்தது. இப்படி பெரியவங்களெல்லாம் மூத்தவங்களெல்லாம் சொல்றாங்கன்னா எவ்வளவு அந்த நபிமொழிக்கு வீரியம் இருக்குமா இல்லையா? வீரியம் இருக்குமா இல்லையா? அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க, ஆஷூரா தினத்திலே முடிந்தவரை உணவு தர்மத்தை நிறைய தாருங்கள். அவர்களுக்கு மளிகைகளாக, உணவுகளாக, ஆடைகளாக, அவங்களுக்கு என்ன முடியுமோ, ஏழைகளுக்கு என்ன தேவையோ அதை நிறைய வாரி வழங்குங்கள். கடனாடியா இங்க வாப்பா, இதை வச்சு கடனாட, வீட்டுல சாப்பாடு இல்லையா, இந்த அரிசி பருப்பு வாங்கு, சோறே வேணுமா, இந்த சோறு வாங்கி இந்த சாப்பிடு. இப்படி முடிஞ்ச வரைக்கும் நம்ம குடும்பத்தார்ல இருந்து ஆரம்பிக்கிறது.
நம்ம குடும்பத்தார் மாமா மச்சான் இருப்போமா இல்லையா, சொந்த பந்தம் அங்க இருந்து ஆரம்பிக்கிறது, அல்லது அக்கம் பக்கத்து வீட்டுக்கு ஏதேனும் கொடுக்கறது, அல்லது நம்மளுடைய சுற்றத்தார்களுக்கு ஏதேனும் கொடுக்கறது. இப்படி எந்த வகையிலாவது நாம நோன்பு வைக்கணும், கரெக்டா தொழுதரணும், தான தர்மம் கொடுத்துடணும், முடிஞ்ச வரைக்கும் நிறைய அன்னைக்கு குர்ஆன் ஓதணும், நிறைய அன்னைக்கு திக்ர் தஸ்பீஹ் செய்யணும், குறிப்பாக நிறைய இஸ்திக்ஃபார் செய்யணும். இறைவா என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பாவத்தை மன்னிச்சிரு. நிறைய நபிமார்கள், குறிப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை மன்னித்தவனே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் வெற்றியை தந்தவனே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய விடுதலையை தந்தவனே, அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தாரை பெரிய சோதனையிலிருந்து காப்பாற்றியவனே அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அதையெல்லாம் சொல்லி சொல்லி நம் பாவங்கள் மன்னிப்பதற்கு நிறைய இந்த ஆஷூரா தினத்துல, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை நிறைய இபாதத் செய்யணும். குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு, பெரும்பாலும் நம்ம வீட்டுல தான் இருப்போம் இல்லையா. அன்னைக்கு நேரத்துக்கு இந்த பீச்சுக்கு, பார்க்குக்கு, அதுக்கு இதுக்கு, முசீபத்து தேட்டருக்கு அப்படி இப்படின்ட்டு போறதையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சேட்டையெல்லாம் செய்யாம அன்னைக்கு தினத்திலையாவது இந்த ஆஷூரா தினத்துல நாம கண்ணியத்தோடு இபாதத்து நோன்பு வச்சு இபாதத்து செய்யும், நோன்பு வச்சு இபாதத்து செய்யும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும், எவ்வளவு துவாவோ அவ்வளவு செய்யணும். இதுல கவனிக்க வேண்டியது இது இபாதத்துங்க. செய்யக்கூடாதது முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆஷூரா அன்னைக்கு தான் பெரிய முசீபத்தை நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம், தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சவங்கள பிரச்சனை இல்லை, தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியில் முஸ்லிம் எல்லா நூல்கள் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லைஸ மின்னா மன் வரபல் ஹுதூத், அதாவது கன்னங்களை சோகத்தின் வெளிப்பாடாக தமது கன்னங்களை அரைந்து கொள்ளுபவன் நம்மை சார்ந்தவனாக இருக்க முடியாது. தன்னுடைய பாக்கெட்டுகளை ஆடைகளை கிழித்துக் கொள்ளுபவன் நம்மை சார்ந்தவனாக இருக்க முடியாது. அறியாமை காலத்தில் கூப்பாடு போட்டு அழுகிறானே அவன் நம்மை சார்ந்தவனாக இருக்க முடியாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. துக்கத்தால் இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. இதை ஏன் நாம இங்க சொல்றோம்னு கேட்டா, ஆஷூரா அன்னைக்கு 10வது தினத்தின் பொழுது ஷியாக்கள் என்ன செய்யறான், யா ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த விரலுக்கு மத்தியில சின்ன கத்தி மாதிரி பிளேடு மாதிரி வச்சுக்கிட்டு மூஞ்சில இப்படி அடிச்சுக்கிறான். எப்போ ஹிஜ்ரி 61 கர்பலாவில நபிகள் நாயகத்தினுடைய அன்பு பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த சமுதாயத்திற்கு அது துக்க தினம், அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது வருத்தத்திற்குரியது, வழியை தருகிறது, உம்மத்து இன்று வரை நினைவு கூறுகிறது. ஆனால் அதற்காக இந்த ஷியாக்கள் தப்பான கொள்கையில் இருப்பவர்கள் அந்த பிளேட் எல்லாம் கைக்குள்ள வச்சுக்கிட்டு, சின்ன ஆயுதத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு யா ஹுசைன் கன்னத்துல அரைஞ்சுக்கிறானே, முதுகுல அடிச்சுக்கிறானே, நெஞ்சில அடிச்சுக்கிறானே, அந்த ரத்தம் அப்படியே சொட்ட 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 ஊர்வலம் போறானே. எப்ப 61 மௌத்தா போன ஹுசைன் ரலியல்லாஹுக்கு நீ இன்னைக்கு துக்கத்தை அனுஷ்டிக்கிறீனா, அவரை பெற்றெடுத்து அலி ரலியல்லாஹுக்கு என்னப்பா செஞ்ச? அட அலி ரலியல்லாஹுக்கு வழிகாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த போது நீ என்ன செஞ்ச? ஃபாத்திமா அம்மா ரமதானிலே இறந்தார்களா இல்லையா? அவர்கள் இறந்த தினத்தில் இதையெல்லாம் கடைபிடிக்கிறாயா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு துக்கம் அப்பொழுது நீ கடைபிடிக்கவில்லை. ஃபாத்திமா அம்மா இறந்த போது துக்கம் அப்போது நீ கடைபிடிக்கவில்லை. அலி ரலியல்லாஹு இறந்த போது துக்கம் அப்போது நீ கடைபிடிக்கவில்லை. ஹசன் ரலியல்லாஹு இறந்த போது துக்கம் அப்போது நீ கடைபிடிக்கவில்லை. ஏன் ஹுசைன் ரலியல்லாஹு இறந்த போது மட்டும் நீ கடைபிடிக்கிறாய்? அதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. இந்த ஷியா கொள்கையே இப்னு சபான் ஒரு யூத இருந்தான், அவன் குழப்பமான அரசியல் சூழலுக்காக உண்டாக்கியதுதான் இந்த ஷியா பிரிவு. இந்த ஷியாவை பத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு முஹர்ரம் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அவ்வளவு வழிகட்ட கூட்டம் இந்த ஷியாக்களின் கூட்டம். இந்த ஷியாக்கள் கூட்டம் செய்கிறாரே என்று நம்மவர்களும் செய்கிறார்கள் என்பதுதான் வருத்தம். இந்த ஆஷூரா தினத்துல இந்த ஷியா என்னென்ன செய்யறான் தெரியுங்களா? அட்டூழியங்கிற பேர்ல அட ஆஷூரா தினத்துல இந்திய அரசு கவர்மெண்ட் லீவு தரும் தெரியுங்களா? ஆஷூரா தினத்துல எதுக்கு? நீங்க எல்லாம் நோன்பு வைங்கிறதுக்கா? தான தர்மம் கொடுங்கிறதுக்கா? இல்ல, கவர்மெண்ட் ஏன் லீவு தருதுன்னா இந்த ஷியாக்களுக்காக தான் லீவு தருகிறதே தவிர சுன்னத் ஜமாத் கொள்கையில் இருப்பவர்களுக்கு லீவ் அல்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு பரவாயில்ல, திங்கக்கிழமை வந்தாலும் லீவு, செவ்வாய் வந்தாலும் லீவு, புதன் வந்தாலும் லீவு இந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. காரணம், கவர்மெண்ட் அச்சாணிக்குள், கவர்மெண்ட் சுழலும் அச்சாணிக்குள் நிறைய ஷியாக்கள் பதவி வகிக்கிறார்கள். அவர்களுக்காக, அவர்கள் துக்கத்தை அனுஷ்டிப்பதற்காகத்தான் கவர்மெண்டே லீவு கொடுக்குதுங்க. நமக்கான லீவு அல்லாது, நமக்கான லீவு கிடையாது. ஷியாக்கள் எவ்வளவு கொள்கை கோட்பாடு இந்த ஆஷூரா தினத்தை கடைபிடிக்கிறாங்க தெரியுங்களா? முஹர்ரம் மாசம் பிறந்துட்டாலே
கணவன் மனைவி வீடு கூடக்கூடாது, உடலுறவு செக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு அவன் கொள்கை. அதாவது இந்த ஆடி மாதம் போதாத காலம்னு பிற சகோதர சமயத்தவர்கள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி முஹர்ரம் மாதத்துல மனைவியோட ஹராம் அப்படிங்கிறான். மார்க்கத்துல அப்படி எல்லாம் கிடையாது. ரமதானில் பகல் நேரத்தில் செய்யாதே, நோன்பு வச்சா இல்ல, அப்படிதான் மார்க்கம் குர்ஆன் சொல்லுது. அதை தாண்டி எப்ப வேண்டாலும் என்ன வேண்டாலும், அதாவது மனைவியின் விஷயத்திலே இருக்குது. ஆனா இது அவன் கூடாதும்பா. அன்னைக்கு ஆஷூரா தினத்துல கருப்பு ஆடை தான் அணியணும்பா. கருப்பு ஆடை அணிகிறத கரெக்டும்பா. தீ மிதிக்கிறதை கடைபிடிக்கிறான். தீ மிதிக்கிறத, அதாவது பூ மிதிக்கிறது சில சகோதர சமயத்தவர்கள் சொல்லுவதை போல இவன் தீ மிதிக்கிறத ஹலால் ஆக்கி வச்சிருக்கானே. யா ஹுசேன் சொல்லிட்டு கட கட கடவும் தீக்குள்ள ஓடுவான். அப்படி ஓடும் பொழுது வேதனையே தெரியாம ஒரு புருளா ஓடுவான். எப்ப மற்ற நேரத்துல ஹுசேன் சொல்லி சூடு வையம் பார்ப்போம், வலிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஆனா அன்னைக்கு மட்டும் ஹுசேன் சொல்லி கத்திட்டு போனா வலி வந்துடும். வலி இல்லாம ஆயிடுமா? யோசிக்கணுமா இல்லையா? அதே போல தீச்சட்டி தூக்குறவங்களும் இருக்கிறாங்க ஷியாக்கள்ல. தீச்சட்டி தூக்குறவன் இருக்கான், ஊர்வலம் போறவன் இருக்கான். இப்பயும் பொய்யில்ல, நீங்க திருவல்லிக்கேணி பக்கத்துல மண்ணடி பக்கத்துல இப்ப போய் பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த 10 நாளும் பெரிய பயான் மாறி வச்சு அவன் ஊர்வலம், தினந்தோறும் இரவுல ஊர்வலம் போய் அப்படி இப்படி சொல்லி ரொம்ப துக்கத்தை கடைபிடிக்கிறானே. குறிப்பா ஆஷூரா அன்னைக்கு கடைபிடிக்கிறானே. ஆஷூரா அன்னைக்கு நிறைய ஊர்வலம் போறதையும் ரத்த கலரியோடு ஊர்வலம் போறதையும் பார்க்கலாம். பஞ்சான்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? பஞ்சானா 5, உருதுல பஞ்ச் அப்படின்னா 5 இல்லையா? அதை வச்சு என்ன பண்றான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா அம்மா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க பேர்ல பஞ்சான்னு அவன் கடவுள் ரேஸ் அளவுக்கு வசத்துறான், ஷிர்க் செய்யறான். அதையும் நம்மவர்கள் பார்த்து அவனோடு ஊர்வலம் போற ஆளும் உண்டு. இன்னைக்கும் கிராமத்துல அவங்க தீ மிதிக்கிறாங்க. அதுல என்ன பெரிய கூத்துன்னு கேட்டா, இந்த ஆஷூரா அன்னைக்கு தீ மிதிக்க குண்டம் வச்சிருப்பான். குண்டம், அந்த பெரிய குண்டத்தை, தீ குண்டத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பான். அந்த நேரத்துல நோக்கால் உள்ளவங்க, அதாவது நெருப்பையும் மிளகையும் அந்த நெருப்புல போட்டு சடச்சடன்னு சத்தம் கேட்டா இவனுக்கு நோய் விளையிருங்கிறான். எவ்வளவு பெரிய மூடத்தனமான! சும்மாவே உங்க வீட்டுல எரியிற நெருப்புல உப்படி போட்டா சடச்சடம் சத்தம் வருமா இல்லையா? நல்லா இருக்கிறவன் தூக்கி போட்டாலும் சத்தம் வரத்தான் செய்யும். அதனுடைய இயற்கை அதுதானே. சடச்சடம் சத்தம் வந்தா நோய் விளைகிறோம். இவனா ஒரு முடிவுக்கு வர்றான். சுன்னத் ஜமாத்து கொள்கையில இருக்கிற ஆளும் தெரியாம இதை செய்யறாங்க, தெரியாம இதை செய்யறான். சில கிராமங்கள்ல இன்னைக்கும் இருக்குது இப்படி ஒரு நிலைப்பாடு. இது எல்லாம் தப்பானது, ஷிர்கானது, பாவமானது. இது மாதிரி பஞ்சா எடுக்கிறேன், தீ மிதிக்கிறேன், அந்த தீயை கொண்டு போய் உப்பு மிளகை தேவையே இல்லாம அள்ளி போடுறேன், அந்த உப்பு மிளகையும் ஏழைகிட்ட கொடுத்தா 10 நாளைக்கு இது கஞ்சியாவது குடிச்சிருவோம். அப்படியாவது அவன் துவா செஞ்ச ஒரு நோய் வளர்னா கூட ஆச்சரியம் இல்லை. ஆனா அதுல போட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி நிறைய தப்ப ஆஷூரா அன்னைக்கு செய்யறான். அதிலும் குறிப்பாக தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது திருவல்லிக்கேணிகளில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணடி இருக்கக்கூடிய இந்த உருது பேசும் முஸ்லிம்கள் இதை கைகொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. அவங்களுக்கு தெரியாம செய்யறான், தெரிஞ்சு செய்யல, தெரியாம ஏதோ எங்க முன்னோர்கள் அப்படி ஒரு வழியை காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. இதெல்லாம் கூடாத பழக்கம், இது செய்யக்கூடாது. இது மாதிரி ஆஷூரா தினத்துல தவிர்க்கப்பட வேண்டிய மூட நம்பிக்கைகள், பாவமான காரியங்கள், ஷிர்கான காரியங்கள் எதுவும் நம்முடைய இடங்களில் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆஷூரா தினத்துல நோன்பு வைக்கலாம், தானம் கொடுக்கலாம், தர்மம் கொடுக்கலாம், அதாவது குர்ஆன் ஓதலாம், திக்ர் ஓதலாம், தஸ்பீஹ் ஓதலாம், என்ன வேண்டாலும் இபாதத்துன்னு செய்யலாமே தவிர்த்து பாவமான இந்த காரியங்கள் செய்யக்கூடாது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆஷூரா 2 நோன்பு வைப்பது சுன்னத்து. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு சஹர் பிடித்து நாளை ஒரு நோன்பு, நாளை மறுநாள் ஒரு நோன்பு, அதை முடியாதவர்கள் முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நோன்பு, திங்கட்கிழமை ஒரு நோன்பு, இப்படி ஏதேனும் பிற 9, 10 அல்லது 10, 11 நோன்பு வைப்பது சுன்னத்தான நோன்பு, சுன்னத்து முஅக்கதா என்ற வலியுறுத்தப்பட்ட நோன்பு. ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்லுவார்கள், ரமதானுக்கு அடுத்து நபி அவர்கள் பிடித்து வந்த, தொடராக பிடித்து வந்த நோன்பு, விடாது பிடித்து வந்த நோன்புகளில் ஆஷூராவுடைய நோன்பும் ஒரு நோன்பு. மௌத்தா போற வருடம் வரைக்கும் பெருமானார் ஆஷூரா நோன்பு வச்சிருக்கான். அப்ப ஆஷூரா நோன்பு நாம வைக்கணும். அன்னைக்கு பாவங்கள் செய்யாம இருக்கணும். இது எல்லாம் மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறதை வல்லோன் அல்லாஹு தஆலா எதுவும் ஆஷூரா தினங்களில் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் நோன்பு நோற்று நல்லறங்கள் செய்யக்கூடிய சாலிஹன்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.